நேர்மையாக இருக்கிறவங்க யாரை பார்த்தும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. அவங்க செய்கிறது ஃபுல்லாகவே நல்ல விஷயமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எண்ணமாக இருக்கும். அப்போ யாரை பார்த்தும் பயப்படணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற விஷயங்கள் ஃபுல்லாகவே ஓரளவு நேர்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். பிரச்சனை நிறைய வரும், ஏன்னா நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பார். இருந்தாலும் நம்ம நேர்மையிலிருந்து நமக்கு ஒரு சில துரோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கூட நம்ம பாசத்தை காட்டும்போது நம்ம மேலே அவங்களுக்கே கோபம் வராது. ஏன்னா நம்ம தான் நேர்மையாக இருப்போம். நமக்கு தீங்கு செஞ்சவங்கக்கிட்டையும் நல்லதை செஞ்சுட்டு போவோம். நம்ம மேலே எப்படி யாருக்கும் கோபம் வரும்? அந்த மாதிரியாக மனசுக்குள்ளே வாரது ரொம்ப கஷ்டம். வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும். நம்ம யாருக்குமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்மளோட நண்பர்கள் ஆயிடுவாங்க.